தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது ஜனநாயகத்துக்கு கொடுக்கப்படும் விஷம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது ஜனநாயகத்துக்கு கொடுக்கப்படும் விஷமாகும். இன்றைய காலகட்டங்களில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறுகிறார்கள். ஓட்டு என்பது பணத்தை விட விலை மதிப்புள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு விரல் புரட்சியால் நல்லாட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொறுப்புணர்வு, விழிப்புணர்வு, நேர்மை இவற்றை கொண்ட வாக்காளர்களால் தான் நல்லாட்சியை உருவாக்க முடியும். தற்சமய தேவைக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களித்தால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பை அனுபவிப்பீர்கள். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகும். காசு கொடுத்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை ஈடு செய்வதற்காக மக்கள் நலத்திட்டங்களில் கை வைப்பார்கள், மக்கள் வரிப்பணத்தில் கை வைப்பார்கள், கனிம வளங்களை சுரண்டுவார்கள், பொருளாதாரத்தை சுரண்டுவார்கள். ஆக பணத்தை செலவழித்த பணத்தை அவர்கள் 1க்கு 10ஆக சம்பாதிப்பார்கள். பணம் கொடுத்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற வேண்டிய வெறி அவர்களுக்கு உள்ளது, கொள்ளையடிக்க வேண்டிய வெறி அவர்களுக்கு உள்ளது. ஆகையால் பணத்தை கொடுப்பார்கள். பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டு விலை மதிப்புள்ளது. 5 ஆண்டு காலம் உங்களை ஆள்வதற்கு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு துருப்புச்சீட்டு தான் அந்த ஓட்டு. அந்த ஓட்டை நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்காதீர்கள். உங்களுடைய மனதுக்கு இவர் நன்றாக ஆட்சி தருவார், நல்லாட்சி செய்வார், இவருடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கும், இவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், இவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இருக்காது, இவர் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவார்கள், இவர் ஆட்சிக்கு வந்தால் பாலியல் தொல்லை இருக்காது, இவர் ஆட்சிக்கு வந்தால் நியாய விலை கடைகளில் பொருட்கள் கிடைக்கும், இவர் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம் சீரடையும், இவர் ஆட்சிக்கு வந்தால் சுத்தமான குடிநீர் கிடைக்கும், தரமான கல்வி கிடைக்கும், தரமான மருத்துவம் கிடைக்கும், இலவச கல்வி கிடைக்கும், இலவச மருத்துவம் கிடைக்கும், குப்பைகள் அள்ளப்பட்டு சுகாதாரம் பேணப்படும் அப்படின்னு நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சும்மா பணத்தை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் எதிர்காலத்தில் பாதிப்பு. தற்சமயத்துக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடலாம், ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் அதோடைய பாதிப்பை உணர்வீங்க. உங்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்காது, தெருவில் குப்பை அள்ள மாட்டாங்க, கொசு மருந்து கூட அடிக்க மாட்டாங்க, சாக்கடை கூட அள்ள மாட்டாங்க, தெருவே நாரி போய் கிடக்கும், ரேஷனில் பொருட்கள் கிடைக்காது, அடுத்தது தரமான கல்வி கிடைக்காது, தரமான மருத்துவம் கிடைக்காது. ஆக பொதுமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேணும். யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாட்சி தருவார்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இவர் பணம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்ததுக்காக வேண்டி ஓட்டு போடாதீங்க.